கொலஸ்ட்ரக்டமி பண்ணிடாதீங்க. கால் பிளாடர் எடுக்காதீங்க. ரொம்ப முடியல, ஒரு 1.4 1.5 மல்டிபிள் கால்குலினா வர வழி இல்லை. ஆனால் பெயின் வர வரைக்கும் இந்த மருந்துகளை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குறைஞ்சா கூட கண்டிப்பாக மற்றதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். ஒன்லி திங் சில ப்ரோட்டோகால்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும். ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் எப்படி செய்ய முடியுங்கிறத கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை பற்றி 23 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லிகிட்டு இருந்தோம். செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அவகேடோ ஆயில், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்து தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு எங்கே போனீங்கனாலும் செக்கெண்ணெய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ டாக்டர்ஸே வேறு வழி இல்லாமல் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லாங்க. என்ன காரணம்னா இதில் எல்லாமே இந்த நீங்கள் என்றைக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் வேணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ கொலஸ்ட்ராலை நம்ம எங்கே குறைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம பிரச்சனைகள், ஆபத்துகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கணும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது எங்கே உருவாகிறது? அப்போ நல்ல செக்லெட் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வருதா, நெய் சாப்பிட்றதுனால வருதா, தேங்காய் எண்ணெய் சாப்பிட்ற? நோ, நெவர் நெவர் நெவர். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்ருக்கிற ஏறக்குறைய 95% ஆட்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அது நார்மல் கொலஸ்ட்ரால். ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், கொலஸ்ட்ராலுங்கிறதோட அளவு 300 இருந்தது. இப்போ எப்படி திடீர்னு 200 190 ஆச்சு? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ எத்தனை பேர் பேஷண்ட்டாக மாறுறாங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். முக்கியமான விஷயம், கொலஸ்ட்ரக்டமி பண்ணிடாதீங்க. கால் பிளாடர் எடுக்காதீங்க. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்